மம்லூக் வம்சம் விரிவான குறிப்புகள் பார்க்குறோம். அறிமுகம் டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரச வம்சம் மம்லூக் வம்சம்தான். அதுக்கு அடிமை வம்சம், மம்லூக் அப்படின்னா அடிமை என்று பொருள். 1206ஆம் ஆண்டு குத்புதீன் ஐபக் இந்த வம்சத்தை நிறுவினார். மம்லூக் என்ற அரபு சொல்லுக்கு அடிமை என்று பொருள். இந்த வம்சம் 1206 முதல் 1290 வரை ஆட்சி செய்தது. முக்கிய ஆட்சியாளர்கள் யாருன்னு கேட்டோம்னா, குத்புதீன் ஐபக் முதல்ல 1206 1210 வரை வருவார். டெல்லி சுல்தானியத்தை நிறுவியவர் அவர்தான். முகமது கோரி அவர்களோட தளபதியாக இருந்தவர் குத்புதீன் ஐபக். குதுப் மினார் கட்டுமானத்தை தொடங்கியவரும் குத்புதீன் ஐபக் தான். லக் பாக்ஸ், லட்சக்கணக்கில் தானம் வழங்கியவர் என்று அழைக்கப்பட்டார். 1210 போலோ விளையாடும் போது குதிரையிலிருந்து விழுந்து உயிரிழந்தவர் குத்புதீன் ஐபக். அவருக்கடுத்து இல்துமிஸ் 1211 முதல் 1236 வரை ஆட்சி செய்வார். மம்லூக் வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளர் ஆவார். டெல்லி சுல்தானியத்தை வலுப்படுத்தியவர் இல்துமிஸ் அவர்கள். இக்தா நிர்வாக முறையை மேம்படுத்தியவர் இல்துமிஸ். குதுப் மினார் கட்டுமானத்தை நிறைவு செய்தவர் இல்துமிஸ். வெள்ளி, டங்கா மற்றும் செம்பு ஜிட்டல் நாணயங்களை வெளியிட்டவர் இல்துமிஸ் அவர்கள். இல்துமிஸ் அவர்களுக்கு அடுத்து ரஷ்யா சுல்தானா ஆட்சியில் இருப்பார். 1236 முதல் 1240 வரை. இந்திய வரலாற்றின் முதல் மற்றும் ஒரே பெண் சுல்தான் ரஷ்யா சுல்தானா ஆவார். திறமையான நிர்வாகியாக விளங்கியவர். பிரபுகளின் எதிர்ப்பால் ஆட்சி நீடிக்காமல் போனது. இவருக்கு அடுத்து கியாசுதீன் பால்பன் 1266 முதல் 1287 வரை. மம்லூக் வம்சத்தின் சக்தி வாய்ந்த அரசரின் அதிகாரத்தை உயர்த்தியவர். சட்டம் ஒழுங்கை கடுமையாக அமல்படுத்தியவர் கியாசுதீன் பால்பன் அவர்கள். மங்கோலியர் படையெடுப்பை எதிர்த்து நாட்டை பாதுகாத்தவர். மம்லூக் வம்சத்தின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோமென்றால், டெல்லி சுல்தானியத்தின் அடித்தளத்தை அமைத்தது. மம்லூக் வம்சத்தில் மத்திய நிர்வாகம் வலுப்பெற்றது. இக்தா முறை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. இஸ்லாமிய மற்றும் இந்திய கட்டிடக்கலையும் வளர்ச்சியும் பெற்றது. மம்லூக் வம்சத்தின் காலம் 1206 முதல் 1290 வரை. நிறுவியவர் குத்புதீன் ஐபக். சிறந்த ஆட்சியாளர் இல்துமிஸ். முதல் பெண் சுல்தான் ரஷ்யான சுல்தானா. சக்தி வாய்ந்த அரசர் பால்பன். மம்லூக் என்ற சொல்லின் பொருள் அடிமை. டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரச வம்சம் மம்லூக் அடிமை வம்சம் ஆகும். இதற்கடுத்து கில்ஜி வம்சம் அறிமுகம் என்று பார்க்கும்பொழுது 1290ஆம் ஆண்டு ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி டெல்லி சுல்தானியத்தின் கில்ஜி வம்சத்தை நிறுவியவராக இருப்பார். மம்லூக் வம்சத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இரண்டாவது வம்சம் கில்ஜி வம்சம் 1290 முதல் 1320 வரை ஆட்சி செய்தது. தலைநகர் டெல்லி. இதனுடைய முக்கிய ஆட்சியாளர்கள் ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி 1290 முதல் 1296 வரை. கில்ஜி வம்சத்தின் நிறுவனராக ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி இருந்தார். அமைதியான மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளராக அறியப்பட்டவர். அவரது மருமகன் அலாவுதீன் கில்ஜி அவரை கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். அலாவுதீன் கில்ஜியின் காலம் 1296 முதல். ஆட்சி காலம் 1296 முதல் 1316 வரை. கில்ஜி வம்சத்தின் மிக சிறந்த அரசர் அலாவுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சத்தின் வட இந்தியாவில் தனது ஆட்சியை வலுப்படுத்தினார். சந்தை சீர்திருத்தம் மற்றும் விலை கட்டுப்பாடு முறையை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. நிரந்தர படையை அமைத்து வீரர்களுக்கு பண ஊதியம் வழங்கியவர் அலாவுதீன் கில்ஜி. மங்கோலியர்களின் படையெடுப்புகளை வெற்றிகரமாக தடுத்தவர் அலாவுதீன் கில்ஜி. அவரது தளபதி மாலிக் கபூர் தென்னிந்தியாவில் தேவகிரி, வாரங்கல், துவார சமுத்திரம், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் படையெடுப்புகளை நடத்தியவர். குத்புதீன் ஐபக் குத்புதீன் முபாரக் ஷா அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். இவருடைய ஆட்சி காலம் 1316 முதல் 1320 வரை. அவரது ஆட்சியில் கில்ஜி வம்சம் பலவீனம் அடைந்தது. 1320இல் கில்ஜி வம்சம் முடிவுக்கு வந்தது. கில்ஜி வம்சத்தின் சிறப்புகள் என்றால், வலுவான மத்திய நிர்வாகம், சந்தை மற்றும் விலை கட்டுப்பாட்டு முறை, மங்கோலியர் படையெடுப்புகளை தடுத்தது, தென்னிந்திய பகுதிகளில் டெல்லி சுல்தானியத்தின் செல்வாக்கை விரிவுபடுத்தியது ஆகியவையாகும். கில்ஜி வம்சத்தின் காலம் 1290 முதல் 1320 வரை. நிறுவியவர் ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி. சிறந்த அரசர் அலாவுதீன் கில்ஜி. சந்தை சீர்திருத்தம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. தென்னிந்தியாவில் படையெடுப்பு நடத்திய தளபதி மாலிக் கபூர். கில்ஜி வம்சத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த வம்சம் துக்ளக் வம்சம். மூன்றாவதாக துக்ளக் வம்சம் விரிவான குறிப்புகள் என்று பார்த்தோம்னா, 1320ஆம் ஆண்டு கியாசுதீன் துக்ளக் வம்சத்தை நிறுவியவர் ஆவார். கில்ஜி வம்சத்திற்கு பிறகு டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த மூன்றாவது வம்சம். 1320 முதல் 1414 வரை ஆட்சி செய்தது. தலைநகர் டெல்லி. முக்கிய ஆட்சியாளர்கள் கியாசுதீன் துக்ளக் வம்சத்தின் நிறுவனர். சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்தியவர். துக்லபாத் கோட்டையை கட்டியவர் கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் அவருக்கு அடுத்த வரியாக
1325 முதல் 1351 வரை துக்ளக் வம்சத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஆட்சியாளராக முகமது பின் துக்ளக் இருப்பார். தலைநகர் டெல்லியை தௌலதாபாத்திற்கு மாற்ற முயன்றவர். குறியீட்டு நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். தோவா பகுதியில் வரியை உயர்த்தியவர் முகமது பின் துக்ளக். அவரது பல திட்டங்கள் நடைமுறையில் வெற்றி பெறாததால் அவர் முரண்பாடுகளின் கலவை என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்பட்டவர். ஃபெரோஷா துக்ளக் மக்கள் நல ஆட்சியை மேற்கொண்டார். ஃபெரோஷா துக்ளக் முகமது பின் துக்ளக்கு அடுத்தபடியாக ஃபெரோஷா துக்ளக் மக்கள் நல ஆட்சியை மேற்கொண்டார். பல கால்வாய்கள், தோட்டங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் அமைத்தவர். விவசாய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தவர். பல பழமையான கல்வெட்டுகளை பாதுகாத்தவர் ஃபெரோஷா துக்ளக். துக்ளக் வம்சத்தின் சிறப்புகள் என்றால் நிர்வாகத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாசன வசதி, பொதுப்பணித்துறைகள் மேம்படுத்தப்பட்டன. கட்டிடக்கலை வளர்ச்சி பெற்றது. வம்சத்தின் இறுதி காலத்தில் மத்திய ஆட்சி பலவீனமடைந்தது. துக்ளக் வம்சத்தின் வீழ்ச்சி, பல கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. 1398 ஆண்டு தைமூர் டெல்லி மீது படையெடுத்தார். இதனால் துக்ளக் ஆட்சி கடுமையாக பலவீனமடைந்தது. 1414 துக்ளக் வம்சம் முடிவுக்கு வந்தது. சையத் வம்சம் ஆட்சிக்கு வந்தது. துக்ளக் வம்சத்தின் காலம் 1320 முதல் 1414 வரை. நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். தலைநகரை மாற்ற முயன்றவர் முகமது பின் துக்ளக். குறியீட்டு நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். கால்வாய்கள் அமைத்தவர் ஃபெரோஷா துக்ளக். துக்ளக் வம்சத்தை பலவீனப்படுத்திய படையெடுப்பு தைமூரின் படையெடுப்பு 1398. சையது வம்சம் டெல்லி சுல்தான்களின் 4வது வம்சமாகும். 1414 முதல் 1451 வரை டெல்லியை ஆட்சி செய்தது. தைமூர் படையெடுப்புக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தில் இவ்வம்சம் உருவானது. இவ்வம்சத்தின் நிறுவனர் கிசிர்கான் ஆவார். தோற்றம் 1398 தைமூர் டெல்லி மீது படையெடுத்து நகரை கொள்ளையடித்தார். அவரது பிரதிநிதியாக இருந்த கிசிர்கான் 1414 டெல்லியை கைப்பற்றி சையது வம்சத்தை நிறுவினார். ஆரம்பத்தில் தைமூரின் வாரிசுகளின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர். சையது வம்ச ஆட்சியாளர்கள் கிசிர்கான் 1414 முதல் 1421 வரை ஆட்சி செய்தார். சையது வம்சத்தின் நிறுவனராகவும் இருந்தார். சுல்தான் என்ற பட்டத்தை ஏற்காமல் ஆட்சி செய்தவர். பஞ்சாப் மற்றும் டெல்லி பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். கிளர்ச்சிகளை அடக்கியவர் கிசிர்கான். அதற்கடுத்து முபாரக் ஷா 1421 முதல் 1434 வரை ஆட்சி செய்தார். வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்தார். முபாரக் பாத் என்ற நகரை நிறுவியவராக இருந்தார். முபாரக் ஷா பல கிளர்ச்சிகளை அடக்கியவராக இருந்தார். 1434 படுகொலை செய்யப்பட்டார். அடுத்து முகமது ஷா பலவீனமான ஆட்சியாளராக இருந்தார். மாகாண ஆட்சியாளர்களின் செல்வாக்கு அதிகரித்தது. டெல்லி சுல்தானியத்தின் அதிகாரம் குறைந்தது. ஆலம் ஷா சையது வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர். ஆட்சியை நடத்த இயலாமல் பதவியை கைவிட்டவர் ஆலம் ஷா. 1451 லோடி வம்சத்தின் நிறுவனர் பஹ்லோல் லோடி டெல்லியை கைப்பற்றி லோடி வம்சத்தை நிறுவியவராக இருந்தார். சையது வம்சத்தின் சிறப்புகளாக இருந்தன. டெல்லி சுல்தானத்தை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சி செய்தனர். பெரும்பாலும் கிளர்ச்சிகளை அடக்குவதிலேயே காலம் கழிந்தது. கலை, கட்டிடக்கலை ஆகிய பெரிய சாதனைகள் இல்லை. மத்திய ஆட்சி பலவீனமாக இருந்தது. வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்று பார்த்தால் பலவீனமான ஆட்சியாளர்கள், மாகாண ஆட்சியாளர்களின் கிளர்ச்சி, பொருளாதார நெருக்கடி, ஆப்கான் தலைவர்களின் எழுச்சியாக இருந்தது. பஹ்லோல் லோடியின் வலிமையான தலைமையால் சையது வம்சம் முடிவுக்கு வந்தது. ஆட்சி காலம் லோடி வம்சத்தின் ஆட்சி காலம் 1414 முதல் 1451 வரை. நிறுவனர் கிசிர்கான். சிறந்த ஆட்சியாளர் முபாரக் ஷா. இது துக்ளக் வம்சத்தின் ஆட்சியாளராக இருப்பார். கடைசி ஆட்சியாளர் ஆலம் ஷா. அடுத்து லோடி வம்சத்தின் 4வது வம்சமாக சையது வம்சம். சிறந்த கிசிர்கான் சையது வம்சத்தை ஆட்சி செய்த காலம் 1414 முதல் 1451 வரை. சையது வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் ஆலம் ஷா. சையது வம்சத்திற்கு பிறகு வந்த வம்சம் லோடி வம்சம். சையது வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளர் முபாரக் ஷா. லோடி வம்சம் டெல்லி சுல்தானியத்தின் 5வது வம்சம் மற்றும் கடைசி வம்சம் ஆகும். 1451 முதல் 1526 வரை டெல்லி ஆட்சி செய்தது. டெல்லியை ஆட்சி செய்த முதல் ஆப்கான் வம்சம் லோடி வம்சமாகும். இவ்வம்சத்தின் நிறுவனர் பஹ்லோல் லோடி ஆவார். தோற்றம் சையது வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் ஆலம் ஷா ஆட்சியை விட்டு விலகிய பிறகு 1451 பஹ்லோல் லோடி டெல்லியை கைப்பற்றி லோடி வம்சத்தை நிறுவினார். லோடி வம்ச ஆட்சியாளர்கள் பஹ்லோல் லோடி 1451 முதல் 1489 வரை லோடி வம்சத்தின் நிறுவனராக இருந்தார். ஜான்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளை கைப்பற்றினார். ஆப்கான் தலைவர்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை வலுப்படுத்தினார். சிக்கந்தர் லோடி 1489 முதல் 1517 வரை ஆட்சி செய்தார். லோடி வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்தார். ஆக்ரா நகரை நிறுவியவராக இருந்தார். சிக்கந்தர் லோடி வேளாண்மை மற்றும் வரி நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். கல்வி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்தவர்.
சிக்கந்தர் லோடி. அதற்கடுத்து இப்ராஹிம் லோடி 1517 முதல் 1526 வரை லோடி வம்சத்தின் கடைசி ஆட்சியாளராக இருந்தார். பிரபுக்களுடன் ஏற்பட்ட மோதலால் ஆட்சி பலவீனமடைந்தது. 1526 நடந்த முதல் பானிபட் போரில் பாபர் அவர்களிடம் தோல்வியடைந்து உயிரிழந்தவர் இப்ராஹிம் லோடி. முதல் பானிபட் போர் 1526 நடந்தது. 21 ஏப்ரல் 1526 நடந்தது. பாபரும் இப்ராஹிம் லோடியும் போட்டியிட்டு பாபர் வெற்றி பெற்றார். முக்கியத்துவம்: இந்தியாவில் முகலாய பேரரசு தொடங்கியது, டெல்லி சுல்தான் முடிவுக்கு வந்தது. லோடி வம்சத்தின் சிறப்புகள் என்றால் பார்த்தால், டெல்லி ஆட்சி செய்த முதல் ஆப்கான் வம்சம் லோடி வம்சம். ஆக்ரா நகரம் நிறுவப்பட்டது. நிர்வாகம் மற்றும் வேளாண்மை மேம்படுத்தப்பட்டது. டெல்லி சுல்தானத்தின் கடைசி வம்சமாக இருந்தது லோடி வம்சமாகும். வீழ்ச்சிக்கான காரணங்கள்: ஆப்கான் பிரபுக்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் இப்ராஹிம் லோடி கடுமையான ஆட்சி, உள்நாட்டு கிளர்ச்சிகள், பாபரின் நவீன பீரங்கி படை மற்றும் சிறந்த போர் திட்டம் ஆகியவை டெல்லி சுல்தான்களை வீழ்ச்சி அடைய செய்தது. முதல் பானிபட் போரில் ஏற்பட்ட தோல்வி இதுவே முகலாய வம்சம் ஏற்பட காரணமாகவும் அமைந்தது.